ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் எந்தெந்த தொகுதியில் நிற்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் டிவிகே சார்பில் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல. பட் ஆனால் மோஸ்ட்லி இவங்களாம் இந்த தொகுதியில் தான் நிற்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. அதாவது தளபதி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதி. அண்ட் இது முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான். ரீசெண்டாக ஒரு மேடையில் கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் திரும்பவும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதாவது தளபதியோட கவனம் ஃபுல்லாக பெரம்பலூரை நோக்கி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தளபதி பெரம்பலூர் தொகுதியில் தான் நிற்பாரு. அண்ட் திருச்சி கை சேர்த்து மொத்தமா 2 தொகுதியில நிப்பாரு அப்படின்ற மாதிரி முன்னாடி சொன்னாங்க. சோ அது உண்மையா என்னன்றது தெரியல. தென் புஷியானந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா டி நகர் தொகுதியில நிக்க போறாராம். அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெள்ளிவாக்கம் தொகுதி, தென் மரியா வில்சன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி, அண்ட் மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் கேண்டிடேட்ஸா ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் இப்பவே கன்ஃபார்ம், தளபதி நிக்க போற தொகுதியில ஈஸியா ஜெயிச்சிருவாரு. சோ தளபதி எம்எல்ஏ ஆக போறது இப்பவே கன்ஃபார்ம். மத்தவங்க எல்லாம் மற்ற தொகுதிகளில் ஜெயிப்பாங்களா அப்படின்றதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா டிவிகேவிற்கு 15 to 20% ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு மாதிரியான கருத்து கணிப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அது வெறும் கருத்து கணிப்பு தான். திடீர்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கலாம். சோ மக்கள் மனசுல என்ன இருக்குன்றது எலெக்ஷன் ரிசல்ட் அப்பதான் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் உறுதியா சொல்ல முடியும். அதாவது தளபதி தமிழ்நாட்டோட சிஎம் ஆக போறது உறுதி. பட் அது எந்த வருஷம் நடக்கும், இந்த வருஷமே நடக்குமா இல்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஆவாரா அப்படின்றதெல்லாம் காலத்தின் கையில தான் இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. பட் அதை இப்ப சொல்ல விரும்பல. ஈவன் தளபதி மைண்ட்ல கூட அந்த வருஷத்தை தான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருக்கு. பட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி எந்த வருஷம் சிஎம் ஆவாருன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு எல்லாரும் எப்படியும் 2026 தான் சொல்லுவீங்க. பட் ஸ்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.